வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்னதாக ஒரு காய்கறி அறுவடை பார்த்துடலாம். என்ன காய்கறின்னு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய். இது நம்ம வீட்டு வாசல் தோட்டத்தில் வச்ச கொத்தவரங்காய் செடி. ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் நிறையா காய்ச்சிருந்துச்சு. சரி, இதுக்கு மேலே விட்டால் முத்திடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். பறிச்சோன்னா கொஞ்சம் தான் கிடச்சிது. ஆனால் போதும், ஒரு நேரம் பொரியல் பண்ணி ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நேற்று தான் கொஞ்சம் பறித்தேன். வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிக்கணும், இல்லைன்னா அதுவும் சுத்தமாக முத்திரும், சாப்பிடவே முடியாத அளவுக்கு. அதுவும் வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 4 தான் கிடச்சிது. சரி, அதோட சேர்த்து பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. தக்காளி நம்ம ஃபஸ்ட் டைமாக வச்சு பழம் பழுத்ததை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம். சரி, விட்டால் கோழி கொத்திடுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 3 தக்காளி பழம் தான் பறித்தேன். மற்றெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பழுக்கட்டும் அப்படி சொல்லிவிட்டு இதை கொஞ்சம் வெளியில் வச்சோம்னா நல்லா பழுத்துரும். ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறது கிடையாதுண்ணா. பாருங்கள், இன்றைக்கி இதுதான் நம்மளோட காய்கறி அறுவடை. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.